அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க. இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இருக்காங்க. துருன்னு இவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகான குணங்களை கொண்டுள்ள ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையில் எங்கம்மா நலமெல்லாம் இருக்கு, எங்கள் வாழ்க்கையில் துன்பம் மட்டும்தான் நிலச்சிருக்கு அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராக மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுங்க, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுங்க, சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவாங்க, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுங்க, களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவானுங்க, தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் வலம் வராங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணங்களை தெளிவான எண்ணங்களா, நல்ல எண்ணங்களா எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ரிஷபம் ராசியில பிறந்தவங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து கஷ்டங்களை மறைத்து உறவுகளை காக்கறாங்க. இவங்க தங்கள் வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவித்தாலும் அதை பற்றி யாருமே கேட்கறது இல்லைங்க. இவங்க வாழ்ந்தாலும் இறந்தாலும் கவலைப்படாமல் இருக்கும் உறவுகள் தான் இந்த உலகத்தில் நிறையா இருக்கு. இருப்பினும் ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு நாள் நல்ல காலம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்காங்க. ரிஷபம் ராசிக்காரங்க பிறவியிலேயே சிவபெருமானின் அருளை பெற்றவர்கள். சிவபெருமான் பற்றில்லாமல் அனைத்தையும் கொடுப்பார். ரிஷபம் ராசிக்காரங்க மற்றவர்களுக்காக அவமானங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்றாங்க. இவங்க நினைத்தால் அனைத்தையும் தூக்கி எறிய முடியும். ஆனால் இவங்க அதை செய்யறதில்லை. இவங்க ஒரு விளிம்பில் நிற்பது போல் இருந்தாலும் கடவுள் இவங்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோட நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. துன்பங்களை தாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரிஷபம் ராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்க கஷ்டத்திற்கான காரணத்தை அறிந்து சரியான தெய்வத்தை பிடித்து கொள்ளணுங்க. நீங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துவது, தொழிலை எப்படி கையாள்றது, யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க சிவபெருமானை வணங்கி காயத்ரி மந்திரம் ஜெபிப்பதன் மூலமாக துன்பங்கள் நீங்கள் வழி செய்யுங்க. அதனால் தினமும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. புரட்டாசி மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க.
ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்ற கேள்விக்கு பதில் சனி கிரகத்தின் தாக்கம்தான் காரணங்க. சனி பகவான் கடின உழைப்ப தருவார். முயற்சி இல்லாம எதுவுமே கிடைக்காதுங்க. பண பிரச்சனை தீர திருப்பதி ஏழுமலையான கெட்டியா பிடித்து கொள்ளுங்க. பெருமாளை வழிபாடு செய்து ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை உச்சரித்து வந்தா கஷ்டங்கள் விலகுங்க. குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தா நல்லது நடக்கும், இல்லை என்றால் நல்லதை தாமதப்படுத்துவார். சுக்கிரன் வசதி, அழகு, அனுபவங்களை கொடுப்பாருங்க. ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டுங்க. உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியுங்க. திட்டமிடுதல் இல்லாம உழைத்தா பலன் கிடைக்காதுங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்வு உண்டுங்க. சனி, குரு, சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தா ரிஷபம் ராசிக்கு மிகப்பெரிய உயர்வு கிடைக்குங்க. புரட்டாசி மாத கிரக நிலையின்படி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில திருப்தி உண்டாகும். புகழ் கூடும். புனித பயணம் உண்டு. நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பாதை புலப்படும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு புதன் பகவான் போகிறதால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, பொறாமை நீங்கும். மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நல்ல பலன்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீண்ட நாள் கனவு நனவாக போகுது. பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் நல்லபடியாக நீங்கும். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாமே கைகூட போகுது. குரு பகவான் கடகம் ராசிக்கு இந்த மாதம் போவதால எண்ணற்ற நல்ல பலன்களை இல்லம் தேடி கொடுக்க போறார். திருமண முயற்சிகள் கைகூட போகுது. கருத்து வேறுபாடு அகல போகுது. வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைத்தா ஏற்றுக்கொள்ளலாங்க. உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. சனி கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்வதால் சில காரியங்களில் திடீர் மாற்றம் ஏற்படுங்க. வண்டி வாகனங்களால் பிரச்சனை வரலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு வருமானம் உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கு, மீன்களுக்கு உணவு கொடுக்கிறது, அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க. தொழில், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. ரிஷபம் ராசிக்காரங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டுங்க. விஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. யாரையும் வாக்குவாதம் செய்யக்கூடாதுங்க. அமைதியாக இருக்க வேண்டுங்க. பொறுமை, நிதானம், திட்டமிடுதல் ஆகியவற்றை நீங்கள் கடைபிடிக்கணுங்க. அப்பத்தாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கும். அசைவ உணவு, மதுபானம், கோபம், வாக்குவாதம், திடீர் முடிவு, கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, சோம்பல், அலட்சியம், சொத்து விஷயங்களில் சண்டை போடுறது, உறவுகளுடன் சண்டை போடுவது ஆகியவற்றை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. கருப்பு உளுந்து தானம் சனிக்கிழமைகளில் பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்கலாங்க. அனாதை மற்றும் முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மிருகங்களுக்கு கருணை காட்டுங்க. காகம், நாய், எருமை போன்ற வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. தினமும் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவான மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா,
இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க.
இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 190% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் நீங்கள் பார்க்க போறீங்க. எதிர்ப்புகள் குறைய போகுது, பண வரத்து கூட போகுது, தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடிய போகுது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்க போகுது. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி அடைய போறீங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்குங்க. குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். எதை கண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், தைரியமாக செயல்படுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செயல்படுத்தி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உறவுகளிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லதுங்க. வாகனங்களில் செல்லும்போது பயணங்களின் போதும் கவனம் தேவைங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு தங்களுக்கு கீழ் இருப்பவர்களால் லாபம் கிடைக்க போகுது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்ட போறீங்க.
தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாக போகுது. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க போகுது. எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்கோங்க. கல்வி செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும்னு தேவை கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நல்லதெல்லாம் நடக்குங்க. நன்றி, வணக்கம்.